ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புக்கோட நேம் த சீக்ரெட், ரகசியம். இதை எழுதின ஆத்தர் நேம் ராண்டே பைரன். இவர் தன்னோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை பற்றியும் அதனால் அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட நல்ல மாற்றங்களை பற்றியும் நம்மக்கிட்ட பகிர்ந்திருக்காரு. அதுதான் இந்த புக் த சீக்ரெட். நல்ல அமைதியாக போயிட்டு இருந்த ஆத்தரோட வாழ்க்கையில் திடீர்னு ஒரு நாள் ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சு. அது ஆத்தரோட தந்தை காலமானது தான். அயராது வேலை செஞ்சு களைச்சு போனார். சக ஊழியர்கள்கிட்டையும் தன்னோட நண்பர்கள்கிட்டையும் இருந்த உறவு சுமூகமாக இல்லை. இந்த நம்பிக்கையற்ற நிலையிலிருந்து அவருக்கு ஒரு மாபெரும் பரிசு கிடைக்க போகுது அப்படின்னு அவர் எதிர்பார்க்கல. அப்போ அவருக்கு கிடைச்ச பரிசு தான் ரகசியம். அவர் தேடுதலின் மூலியமாக கிடைச்ச வாழ்க்கைக்கான ரகசியம். ஒரு நாள் அவரோட மகள் ஹெய்லி அவருக்கு 100 வருடம் பழமையான ஒரு புக்கை பரிசாக கொடுக்குறாங்க. அதில் ரகசியத்தை பற்றின தகவல்கள் இருந்துச்சு. 100 வருடம் பழமையான இந்த புக்கில் பெரிய பெரிய மனிதர்களான புளூட்டோ, ஷேக்ஸ்பியர், நியூட்டன், ஹியூகோ, பித்தோவன், லிங்கன், எமர்சன், எடிசன், ஐன்ஸ்டீன் இவங்க எல்லாமே இந்த ரகசியம் சீக்ரெட் பற்றி தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவரால் நம்ப முடியல. ஏன் பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் இதை பற்றி தெரியல அப்படின்னு அவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த சீக்ரெட்டை பற்றி உலக மக்கள் அனைவருக்கும் நம்ம ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற தனியாத ஆர்வம் அவருக்குள்ளே ஏற்பட்டுச்சு. இந்த நம்பிக்கையோடு வாழ்ந்து வருவர்கள் பல பேரை இவர் தேட ஆரம்பித்தார். அந்த தேடுதலின் விளைவாக ஒருவர் பின் ஒருவராக அவர் கண் முன்ன தோன்ற ஆரம்பித்தாங்க. ஒரு காந்தம் ஈர்க்கிறது போல அவர் ஈர்க்கப்பட்டார். இந்த சீக்ரெட்டை ஃபாலோ பண்ணுற மக்கள் ஒவ்வொருத்தராக இவர் கண் முன்ன தோன்ற ஆரம்பித்தாங்க. அவங்க ஒவ்வொருத்தரையும் தன்னோட ஆசானாக இவர் ஏற்றுக்கிட்டாரு. நாம் நெட்டில் ப்ரௌஸ் பண்ணிகிட்ருக்கும் போது தெரியாமல் ஏதோ ஒரு லிங்க்கை டச் பண்ணிட்டோன்னா அந்த லிங்க் மூலயமா நமக்கு இன்றியமையாத தகவல்கள் ஏதாவது நமக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி பல நூற்றாண்டுகளாக ரகசியம் இருந்து வந்திருக்கிறத சில வாரங்களுக்குள்ளாவே அவர் கண்டுபிடிக்க ஆரம்பித்தார். இந்த ரகசியத்தை கடைப்பிடிச்சிட்டு வரவங்களையும் அவர் கண்டறிஞ்சார். இந்த சீக்ரெட்டை ஒரு மூவியாக எடுத்திருக்காங்க. இந்த மூவியோட தாக்கம் பரவ ஆரம்பித்தோன்னே பல கதைகள் நமக்கு தெரிய ஆரம்பிச்சது. நாட்பட்ட வலி, மனத்தளர்ச்சி, பிற நோய்களிலிருந்து குணமடைகிறது, விபத்துக்கு பிறகு முதலாக எழுந்து நடக்கிறது, மரணப்படுக்கையிலிருந்து மீண்டு வந்தவங்க, இப்படி பல தரப்பட்ட மக்களோட கதைகளை கேட்க நேர்ந்தது. இந்த ரகசியத்தை பயன்படுத்தி பிஸ்னஸ் பீப்புள்ஸ் நிறைய பேர் தன்னோட வியாபாரத்தில் நல்ல மாற்றம் ஏற்பட்டதையும் சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியத்தக்க கதைகள் எல்லாம் குழந்தைங்கள்ட்ட இருந்து மட்டும் நிறைய வந்தது. அதிக மதிப்பெண் வாங்கணும், நல்ல நண்பர்கள் உட்பட தாங்கள் விரும்பிய எல்லாமே ரகசியம் பயன்படுத்தி எப்படி தங்கள் பக்கம் ஈர்த்தாங்க. அந்த சின்னஞ்சிறு குழந்தைங்க அவ்வளோ அழகாக ஷேர் பண்ணாங்க. தி சீக்ரெட் நீங்கள் விரும்பும் எதையும் உங்களுக்கு தரும். மகிழ்ச்சி, ஆரோக்கியம், செல்வம் என்று எதுனாலும் கிடைக்கும். நீங்கள் விரும்பும் எதையும் பெறலாம், எதையும் செய்யலாம், எதுவாகவும் ஆகலாம். நாம் தேர்ந்தெடுக்கும் எதை வேண்டுமானாலும் நம்ம பெறலாம். அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி, அது ஒரு பொருட்டே இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நம்ம எப்படிப்பட்ட வீட்டில் வசிக்கணுங்கிறதும், ஒரு கோடீஸ்வரன் ஆகணுமா, இல்லை வியாபாரம் செய்யணுமா, இல்லை வெற்றி மேலே வெற்றி பெறணுமா, இது உண்மையிலேயே என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம தான் தீர்மானிக்கணும். இந்த தீர்மானம் தான் நம்ம வாழ்க்கையோட மாபெரும் சீக்ரெட். அதிகாரத்தை தன் வசம் வச்சிருந்தாங்க, அதை பகிர்ந்து கொள்ள விரும்பலை. ரகசியம் குறித்து மக்கள் நிறைய பேர் அறியாமலேயே இருந்தாங்க. மக்கள் நிறைய பேர் வேலையிலே மூழ்கினாங்க, திரும்ப வீடு திரும்பினாங்க. மக்கள் எந்தவித அதிகாரமும் இல்லாமல் ஒரு வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த அதிகாரம் ஒரு சிலர் கையில் மட்டுமே இருந்தது. அதுதான் ரகசியமும் கூட. பணம் தொடர்பான அற்புதங்கள், உடற்பிணி நீக்கம், மனப்பிரச்சனை தீர்வு, உறவு சிக்கல் தீர்வு, இது போன்ற நிறைய விஷயங்களில் அற்புதம் நிகழ்ந்தது. இது அனைத்தும் காரணம் த சீக்ரெட் எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சிருந்தது தான். அது என்ன சீக்ரெட் அப்படின்னு தானே நீங்கள் ஆச்சரியத்தோடு இருக்கீங்க. நாம் எல்லாரும் ஒரு பெரிய மகா சக்தியோடு இணைஞ்சு செயல்படுறோம். ஒரே விதி தான் அதை எல்லாத்தையும் வழிநடத்துது. பிரபஞ்சத்தில் இயற்கை விதிகள் மிகவும் துல்லியமாகவும்
சேட்டலைட் லான்ச் பண்ணுறது, மனிதனை நிலாவுக்கு அனுப்புறது, எல்லாத்துலேயும் எந்தவித கஷ்டமும் இருக்கிறதில்ல. இந்தியாவில், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, லண்டன், நியூயார்க், இப்படி எங்கே இருந்தாலும் சரி, நாம் ஒரே சக்தியோட இணைந்து தான் செயல்படுறோம். ஒரே விதி தான், அதுதான் ஈர்ப்பு விதி. அந்த ஈர்ப்பு விதி தான் அந்த ரகசியம். உங்கள் வாழ்க்கையில் நிகழ்வுகள் அனைத்தையும் உங்களை நோக்கி கவர்ந்தெழுத்து கொண்டிருப்பதும் அந்த விதி தான். அது நீங்கள் தான். உங்கள் மனதில் தக்க வைத்து கொண்டிருக்கும் காட்சிகள் மூலமாக அவை உங்களை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன. அவை நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கும் விஷயங்கள், உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் விஷயங்கள், அதை உங்களை நோக்கி ஈர்க்கிறீங்க. உங்களது ஒவ்வொரு எண்ணமும் உண்மையில் ஒரு மெய்யான பொருளாக மாறுது. அது ஒரு சக்தி. இந்த யூனிவர்ஸ்லேயே ரொம்பவும் சக்தி வாய்ந்த விதி எது அப்படின்னா ஈர்ப்பு விதி தான். இந்த உலகில் வாழ்ந்து மறைந்த மாபெரும் ஆசான்களும் அதை தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப பிரபலமான கவிஞர்கள், கலைஞர்கள், ஓவியர்கள், தலை சிறந்த சிந்தனையாளர்கள் எல்லாருமே தங்கள் படைப்புகள் மூலியமா இந்த சீக்ரெட் பற்றி நம்மக்கிட்ட பகிர்ந்திருக்காங்க. பல மதங்கள்லையும் பண்டைய நாகரிகங்கள்லையும் தங்களுடைய எழுத்துக்கள், கதைகள் மூலமாக நமக்கு இந்த சீக்ரெட் பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க. தங்களோட வாழ்க்கையில் பெரும் பணத்தை ஈர்த்தவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த சீக்ரெட்டை பயன்படுத்தியிருக்காங்க. அவங்க நிறைய செல்வ செழிப்பான எண்ணங்களை எண்ணிக்கொண்டிருந்தாங்க. அதுக்கு முரண்பாடான எண்ணங்கள் முளைவிடாமல் பார்த்துக்கிட்டாங்க. அவங்க எண்ணங்கள் எப்போதுமே செல்வ சேமிப்பு பற்றி தான் இருக்கும். வேற எண்ணங்கள் எதுவுமே அவங்க மனசுக்குள்ள இடையூறு செய்யாமல் பார்த்துக்கிட்டாங்க. அதுதான் ஈர்ப்பு விதியின் இயக்க நியதி. அது என்ன ஈர்ப்பு விதியின் இயக்க நியதி? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பெரும் செல்வத்தை சேர்த்து வச்சு அதை அனைத்தையும் குறுகிய காலத்துக்குள்ளேயே இழந்து மீண்டும் பெரும் பணத்தை சேர்த்தவங்க பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். இதுக்கு காரணம் அவங்களோட எண்ணங்கள் தான். முதல்ல பணத்தை அவங்க சேர்த்ததும் அப்படிதான். பிறகு அதை இழந்து விடுவோன்ற பயத்தில் அவங்க எண்ணம் முழுக்க பணம் இழந்து விடுவோமோ அப்படின்னு பயந்தே இருந்திருப்பாங்க. அதனால் அவங்களோட எண்ணத்தராசு ஒரு பக்கம் சரிஞ்சு போயிடுச்சு. பின்னர் எல்லா பணத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த எண்ணம் மறைஞ்சிருச்சு. மறுபடியும் நம்ம பணத்தை சம்பாதிக்கணுன்ற எண்ணம் உயர ஆரம்பிச்சது. தராசும் உயர்ந்தது. செல்வ செழிப்பு பக்கம் அவங்க சாஞ்சாங்க. திரும்ப செல்வம் மீண்டும் அவங்களுக்கு கிடைச்சிது. உங்கள் எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த விதி அவற்றுக்கு ஏற்றவாறே இயங்கும். காந்தத்துக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குன்னு நமக்கு தெரியும். இந்த யூனிவர்ஸ்லேயே மிகவும் சக்தி வாய்ந்த காந்தம் யாருன்னா அது நீங்கள் தான். உலகத்தில் மற்ற எல்லாத்தையும் விட ஆற்றல் மிக்க இந்த சக்தி உங்களுக்குள்ள உறைந்துள்ளது. அதை அளவிட முடியாத காந்த சக்தி உங்களோட எண்ணங்கள் மூலயமா வெளிப்படுது. நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சிட்டு இருக்கும்போது உங்கள் எண்ணங்கள் அதன் பால ஈர்க்கப்படுது. ஒரு பாட்டை கேட்டுக்கொண்டிருக்கும்போது அதை நோக்கி நம்ம எண்ணங்கள் படையெடுக்கிறதை நம்ம அனுபவிச்சிருக்கக்கூடும். பின்னர் நீங்கள் உங்களை அறியாமலே அந்த பாடல் முழுக்க கவனம் செலுத்தி உங்கள் எண்ணத்தை அதில் ஒருமுகப்படுத்தி தான் அதற்கு காரணமாக இருக்கும். அப்படி செய்ததன் மூலயமா நீங்கள் அதை ஒத்த எண்ணங்களை சக்தியுடன் ஈர்க்கிறீங்க. அதனால் ஈர்ப்பு விதி உடனே களத்தில் குதித்து அந்த பாடல் குறித்து அதிகமான சிந்தனைகளை உங்களுக்கு அள்ளி கொடுக்குது. நம்ம வாழ்க்கையில் நம்ம வெற்றியை நோக்கி என்ன செய்ய வேண்டும்ன்றதையும் அது குறித்த எண்ணங்கள் நம்ம மனதில் விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருக்கோம். அதை குறித்து முழு தெளிவையும் நம் மனதில் இருத்தி கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். அப்படி நம்ம செய்யும்போது சிறந்த நியதிகளில் நம்ம வழிபட்டு வரவழைக்கிற மாதிரி ஆகும். அதுதான் ஈர்ப்பு விதி. நீங்கள் எதை அதிகமாக சிந்திக்கிறீங்களோ அதுவாகவே மாறிடுறீங்க. எதை நினைக்கிறீங்களோ அதை உங்களை நோக்கி கவர்ந்தெழுப்பீர்கள். இப்போது நீங்கள் இந்த ரகசியத்தை கற்றுட்டு வரனால உங்களால் எல்லாத்தையும் மாற்ற முடியும். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் மனதில் சிந்திக்க முடியும் என்றால் அதை உங்களோட ஆதிக்க எண்ணமாக மாற்றவும் முடியும். அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிறதும் உறுதி. உங்கள் மனக்கண்ணில் ஒன்றை உங்களால் பார்க்க முடிந்தால் அது கண்டிப்பாக உங்கள் கையில் தவழும். அக்கோட்பாட்டை 3 வார்த்தைகளில் விவரிக்கலாம். எண்ணங்கள் பொருட்களாக பரிணமிக்கும். உங்கள் எண்ணங்கள் பொருட்களாக பரிணமிக்கப் போகின்றன அப்படின்னு உங்களுக்கு நீங்களே பல முறை சொல்லுங்க. அது உங்களோட ஆழ் மனதில் இருக்கட்டும்.
பின் உங்களோட எண்ணங்கள் பொருட்களாக மாறிடும். இந்த எண்ணங்கள் குறிப்பிட்ட அலைவரிசையில் பயணம் செய்யும் அப்படின்னு பெரும்பாலான மக்கள் புரிந்து கொள்றதில்ல. நம்மால் எண்ணத்தை அளவிட முடியும். அதனால் நீங்கள் ஒரு எண்ணத்தை மீண்டும் மீண்டும் எண்ணிக்கொண்டே இருந்தால், ஒரு புதிய கார் உங்கள்கிட்ட இருப்பது போல, உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்கள் பெற்றிருப்பது போல, உங்களோட கனவு நிறுவனத்தை கட்டி இழுப்பது போல, உங்களை ஆத்மார்த்தமான வாழ்க்கை துணையை கண்டுபிடிப்பது போல, அந்த நிலை எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து கொண்டிருந்தால், நீங்கள் தொடர்ந்து அந்த எண்ணங்களை குறிப்பிட்ட அலைவரிசையில் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பீங்க. எண்ணங்கள் அந்த காந்த சமிக்ஞைகளை வெளியே அனுப்பி இவற்றுக்கு இணையானவற்றை உங்கள்கிட்ட ஈர்க்குது. இந்த ஆக்கிரமிப்பான எண்ணம் இல்லை மனப்போக்கு தான் காந்தம்னு சொல்லுவாங்க. அந்த மனப்போக்கு அதையொத்த சூழல்களை கண்டிப்பாக தன்பால ஈர்க்கும். இந்த எண்ணங்களுக்கு காந்த சக்தி இருக்குது. நீங்கள் சிந்திக்கும் போது அந்த எண்ணங்கள் குறிப்பிட்ட அலைவரிசையில் பிரபஞ்சத்துக்கு அனுப்புது. அது அலைவரிசையின் உள்ள அனைத்து விஷயங்களையும் காந்தமென கவர்ந்திழுக்கின்றன. இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்பப்படும் ஒவ்வொன்றும் மூலத்திற்கும் திரும்பும். அந்த மூலம் நீங்கள் தான். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகள் எதையாவது நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா, முதல்ல நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் அலைவரிசையை மாற்ற வேண்டும். எண்ணங்களை மாற்றுவதன் மூலமாக அதை மாற்றிக்கொள்ளலாம். நாம் செழிப்பாக வாழ்வதாக நினச்சி கொண்டோன்னா, ஈர்ப்பு விதியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஆற்றலுடனும் தன் முனைப்புடனும் நீங்கள் தீர்மானித்து கொள்ளுங்க. அவ்வளோதான் சுலபம். அப்படின்னா ஏன் ஒவ்வொருவரும் தங்களோட கனவு வாழ்க்கையை வாழ்கிறதில்ல அப்படின்னு நமக்கு கேட்க தோணும். பிரச்சனை இங்கே தான் இருக்குது. பெரும்பாலான மக்கள் தங்களுக்கு என்ன வேண்டாம் என்பதை பற்றித்தான் சிந்தித்து கொண்டே இருக்கிறாங்க. பின்னர் மீண்டும் மீண்டும் அந்த வேண்டாத விஷயங்களை ஏன் வருகின்றன என்று வியந்து கொண்டிருக்கிறாங்க. விரும்பியதை மக்களுக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமும் அதுதான். நமக்கு எது வேணுங்கிறத விட நமக்கு எது வேண்டான்றதை குறித்து அதிகமாக சிந்தித்து கொண்டிருப்பது தான் இதுக்கு காரணம். நீங்கள் சிந்திக்கும் எண்ணங்களை உற்று கவனிங்க. நீங்கள் சிந்தித்த வார்த்தைகள் உன்னிப்பாக கேளுங்க. இந்த விதி முழுமையானது. எவ்விதமான தவறுகளுக்கும் இங்கு இடமில்லை. இந்த மனித குலம் இதுவரையில் சந்தித்த எந்த ஒரு பெரிய நோயை காட்டிலும் படு மோசமான தொற்று நோய் ஒன்று பல நூற்றாண்டு காலமாக நம்மிடம் தலைவிரித்து ஆடிட்டுருக்கு. அதுதான் எனக்கு வேண்டாம் என்னும் தொற்று நோய். தங்களுக்கு எது வேண்டான்றத குறித்து சிந்தித்து கொண்டே பேசிக்கொண்டு செயல்பட்டு கொண்டு தங்களது கவனம் முழுவதையும் அதில் குவித்து கொண்டு இருப்பது மூலமாக மக்கள் இந்த தொற்று நோயை போற்றி வளர்க்கிறோம். ஆனால் நம்முடைய இப்போதைய தலைமுறை வரலாற்றை மாற்றி எழுத போகுது. இந்த பெரிய தொற்று நோயிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அறிவை நம்ம பெற்றுட்ருக்கோம். உங்களுக்கு வேண்டியதை குறித்து எண்ணுவதன் மூலம் பேசுறது மூலம் உங்களால் இந்த நவீன சிந்தனை இயக்கத்தின் முன்னோடியாக விளங்க முடியும். நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லதென்று நினைத்தீர்களா இல்லையா என்பதை பற்றியோ, அது வேண்டும் என்று விரும்புகிறீங்களா இல்லையா என்பதை பற்றியோ ஈர்ப்பு விதி ஒரு பொருட்டும் பண்ணுறதில்ல. அது வெறுமனே உங்களது எண்ணங்களை ஏற்ப இயங்குகுது. உதாரணமாக, நீங்கள் உங்களது கடன் தொல்லைகளை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தா, அதற்கு நொந்து கொண்டிருந்தா, இத்தகைய சமீட்சை தான் நீங்கள் பிரபஞ்சத்திற்கு அனுப்புகிறீங்க. எனக்கு இருக்கும் கடன் சுமை குறித்து நான் கேவலமாக உணர்கிறேன். அதாவது உங்களுக்கு நீங்களே அதை உறுதி செய்து கொள்கிறீங்க. அதை உங்களது ஒவ்வொரு அணுவிலும் உணர்றீங்க. அப்படி இருக்கும்போது கடன் தொல்லை தவிர வேறு எது உங்களுக்கு வந்தடைய போகுது? ஈர்ப்பு விதி ஒரு இயற்கை விதி. அது நடுநிலையானது. அதற்கு நல்லது கெட்டது என்று பாகுபாடு கிடையாது. அது உங்களோட நல்ல எண்ணங்களை பெற்றுக்கொண்டு அதை உங்களுக்கு வாழ்க்கை அனுபவங்களாக உங்களுக்கே திருப்பி அனுப்புது. ஈர்ப்பு விதி நீங்கள் என்ன எண்ணுறீங்களோ அதை அப்படியே உங்களுக்கு திரும்பி கொடுக்கும் ஒரு விதி. இந்த ஈர்ப்பு விதி நம்ம சொல்கிற பேச்சை கேட்கும். உங்களுக்கு வேண்டும்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ, எதை பற்றி சிந்திக்கிறீங்களோ, கடுமையான தீவிரத்துடன் அதன் மீது உங்கள் முழு கவனத்தையும் செலுத்துகிறீங்களோ, அதனால் ஈர்ப்பு விதி மிக துல்லியமாக உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை ஒவ்வொரு முறையும் கொண்டு வந்து கொடுக்குது. உங்களுக்கு எது வேண்டாம் என்பதை குறித்து நீங்கள் கவனம் செலுத்தும் போது, உதாரணமாக நான் தாமதமாக போக விரும்பலை அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எது வேண்டாம் அப்படின்னு அது கேட்டுக்கிட்டு இருக்குல்ல. நீங்கள் எதை சிந்தித்து கொண்டிருக்கிறீங்களோ அதை நிஜத்தில் உங்கள் முன்னே கொண்டு வந்து சேர்க்கும். அதுவே உங்கள்கிட்ட மீண்டும் மீண்டும் வந்து சேரும். உங்கள் விருப்பங்கள் குறித்தோ அல்லது விருப்பமின்மை குறித்தோ ஈர்ப்பு விதி பாரபட்சம் காட்டுறதில்லை.
நீங்கள் ஏதாவது ஒன்று கவனம் செலுத்தும்போது அது எதுவாக இருந்தாலும் அதை உண்மையாக தருவித்து கொள்ள நீங்கள் பிரபஞ்சத்திடம் அழைப்பு விடுக்கிறீங்க. உங்களுக்கு வேண்டும் என்ற ஒன்றை குறித்து நீங்கள் தீவிரமாக சிந்தித்து கவனம் செலுத்தும்போது அந்த கணத்தில் இந்த யூனிவர்ஸ் அதிக சக்தி வாய்ந்த ஒன்றிடம் நீங்கள் விரும்புவதை பெற வேண்டுகோள் விடுக்கிறீங்க. வேண்டாம், இல்லை, கிடையாது அல்லது அது போன்ற வார்த்தைகளை கூறும்போது ஈர்ப்பு விதி அவற்றை இப்படித்தான் எடுத்துக்கொள்ளும். உதாரணத்துக்கு, ஒரு இடத்துக்கு நான் தாமதமாக போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தாமதமாக போக வேண்டும் அப்படின்னு எடுத்துக்கும். இதை நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பலைனாலும் சரி, புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, புரிஞ்சுக்கலைனாலும் சரி, ஈர்ப்பு விதி எப்போதும் இப்படி தான் இயங்கிக் கொண்டே இருக்கும். இந்த ஈர்ப்பு விதி தான் படைப்பு விதி. மொத்த யூனிவர்ஸுமே எண்ணத்திலிருந்து உதித்தது தான். நீங்கள் உங்களது எண்ணங்கள் மூலமாக, ஈர்ப்பு விதி மூலமாகவும் உங்களோட வாழ்க்கையை உருவாக்குறீங்க. ஒவ்வொரு மனிதனும் அதை தான் செய்கிறான். இதை நீங்கள் அறிந்திருந்தால்தான் அது வேலை செய்யும் என்று அர்த்தம் இல்லை. அது உங்களுடைய வாழ்விலும் வரலாறு முழுவதும் பிறர் ஒவ்வொருவர் வாழ்விலும் எப்பொழுதுமே இயங்கி வந்திருக்கு. இந்த மாபெரும் விதியை நீங்கள் முற்றிலுமாக உணர்ந்து கொள்ளும்போது நீங்கள் உங்கள் சிந்தனையை கொண்டே உங்கள் வாழ்க்கையை உருவாக்குவதில் எவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருப்பீங்க என்பதை உணர்வீங்க. நாம் உணர்ந்திருக்கோமோ இல்லையோ, பெரும்பாலான சமயங்களில் நாம் சிந்தித்து கொண்டே தான் இருக்கோம். நீங்கள் யாருடனாவது பேசிக்கொண்டோ இல்லது அவங்க பேசுவதை கவனித்து கொண்டோ இருக்கும்போது நீங்கள் சிந்தித்து கொண்டே தான் இருக்கிறீங்க. பத்திரிகைகளை படித்து கொண்டு இருக்கும் போதும், டிவி பார்த்துட்டு இருக்கும் போதும் நீங்கள் சிந்தித்து கொண்டே தான் இருக்கீங்க. பழைய நினைவுகளை அசை போடும் போதும் நீங்கள் சிந்தித்து கொண்டே தான் இருக்கீங்க. வருங்காலத்தில் என்ன செய்யலான்னு திட்டமிடும் போதும் சிந்தித்து கொண்டே தான் இருக்கீங்க. கார் ஓட்டும் போதும் சிந்தித்து கொண்டே தான் இருக்கீங்க. காலையில் தயாராகி கொண்டிருக்கும் போதும் சிந்தித்து கொண்டே இருக்கீங்க. நம்மள பலரும் சிந்திக்காத ஒரே நேரம் தூங்குற நேரம் மட்டும்தான். ஆனால் தூங்க முயலும் போதும் கடைசியாக நம்ம சிந்தித்துட்டு தான் இருப்போம். இந்த ஈர்ப்பு சக்திகள் அப்போது அசை போட்டு கொண்டிருக்கும். அதனால் தூங்க போகும் முன் கடைசியாக நீங்கள் நினைக்கிறத நல்ல சிந்தனைகளாக இருக்கட்டும். உங்களோட இன்றைய சிந்தனை உங்களது நாளை வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உங்கள் சிந்தனையால் படைக்கிறீங்க. நீங்கள் எப்போதும் சிந்தித்து கொண்டே இருக்கிறதுனால எப்போதும் படைச்சு கொண்டே இருக்கிறீங்க. நீங்கள் எவற்றை குறித்து அதிகமாக யோசிக்கிறீங்களோ, எவற்றை பற்றி அதிகமாக கவனம் செலுத்துறீங்களோ அது உங்களது வாழ்க்கையாக மலரும். இந்த இயற்கையில் இருக்க மற்ற விதிகள் மாதிரி இந்த விதியும் கனகச்சிதமாக இயங்கக்கூடியது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை விதைக்கிறீங்களோ அதையே அறுவடை செய்கிறீங்க. உங்கள் எண்ணங்கள் தான் விதை. உங்களது அறுவடை நீங்கள் விதைக்கும் விதையை பொறுத்தே இருக்கும். நீங்கள் எப்போதும் குறை கூறிக்கொண்டே இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் குறை கூறுவதற்கான இன்னும் பல சூழல்கள் ஈர்ப்பு விதி ஆற்றலுடன் கொண்டு வந்து கொடுக்கும். நீங்கள் தான் குறை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றில்லை. வேறு எவராவது குறை கூறுவதை கேட்டுக்கொண்டிருந்து அதில் முழு கவனத்தையும் செலுத்தி அவர்கள் பால் இரக்கம் கொண்டு அவர்களுடன் நீங்கள் ஒத்து போகும்போது கூட குறை கூறுவதற்கான மேலும் பல சூழல்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவர்ந்திழுத்து கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் எண்ணங்களால் எவற்றில் கவனம் செலுத்துகிறீங்களோ அவற்றை ஈர்ப்பு விதி அப்படியே துல்லியமாக நமக்கு பிரதிபலிக்குது. இச்சக்தி மிக்க அறிவின் உதவியுடன் நீங்கள் சிந்திக்கும் விதத்தையும் மாற்றுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நிகழ்வையும் ஒட்டுமொத்தமாக மாற்ற உங்களால் முடியும். உங்கள் வாழ்க்கை உங்கள் கைகளில். விடிவே இல்லாத சூழல் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் மாற்றத்துக்கு உட்பட்டதே. நன்றி.